குலோப் ஜாமுன் மாவு வச்சு ஒரு சூப்பரான பர்ஃபி ரெசிபி பார்க்கலாமா? எந்த பிளேட்டில் வந்து பர்ஃபி ஊற்றுவீங்களோ அதில் நெய் தடவி ரெடியாக வச்சுக்கோங்க. அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் வச்சு மெஷரிங் கப்புக்கு 1/2 கப் சீனி, 1/2 கப் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சீனி வந்து நல்லா கரைஞ்சி கொதித்து வரும்போது 2 விரல் கடையில் வச்சு பாருங்கள். இப்படி கம்பி மாதிரி பதம் வரணும். பதம் வந்த பிறகு 1/2 கப் குலோப் ஜாமுன் மாவு எடுத்து வச்சுருக்கு. அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது வந்து கட்டியாகாது, ஈஸியாக மிக்ஸ் ஆகி வந்துடும். அது வந்து சீக்கிரமே கெட்டியாகவும் ஆரம்பிச்சிரும். சிம்மில் வச்சு நல்லா அடி பிடிக்காமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அதில் வந்து கொஞ்சம் நட்ஸ் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த நட்ஸ் பிடிக்குமோ அது வந்து போட்டுக்கோங்க. நான் பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பும் போட்டிருக்கேன். இப்படி பபுள்ஸ் மாதிரி வரும்போது 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றணும். நெய் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரது வரை கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டே கிளறி விடுங்க. இதே மாதிரி பதத்துக்கு வந்த உடனே நம்ம ஏற்கனவே நெய் தடவி வச்சுருக்க தட்டில் வந்து ஊற்றிருங்க. ஒரு ஸ்பூனில் வந்து நெய் தடவிட்டு அதை வந்து அழகாக ஷேப் பண்ணி விட்ருங்க. அதுக்கு மேலே வந்து நான் கொஞ்சம் பிஸ்தா பருப்பு வந்து தூவியிருக்கேன். நல்லா செட் பண்ண விட்ருங்க. நல்லா ஆறின பிறகு உங்களுக்கு எந்த சைஸில் பீஸ் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ்.